இன்றைக்கி கடவுள் நம்மளுக்கு கொடுத்துருக்க வசனம் 1 தெசலோனிக்கேயர் 5:20. தீர்க்க தரிசனங்களை அற்பமாய் எண்ணாதிருங்கள். இந்த வசனத்தை கொண்டு கடவுள் நம்மகிட்ட என்ன சொல்கிறத பார்ப்போம். தேவன் நமக்கு தீர்க்க தரிசனம் சொல்லும்போது ரொம்ப சந்தோஷமாக உற்சாகமாக இருப்போம். எல்லாம் சரிதான். ஆனால் தேவன் சொன்ன வார்த்தை நிறைவேற கொஞ்சம் தாமதமாகுதுன்னா நம்ம பொறுமையோடு காத்திருக்காம எப்போ தான் தேவன் நடத்துவாரோன்னு நினச்சி சோர்ந்து போயிடுறோம். அந்த உற்சாகம் எங்கே போகுதுன்னே தெரியாது. இப்படி நம்ம சோர்ந்து போகிறதும் அற்பமாக நினைக்கிற மாதிரி ஆகிடுது. தேவன் நமக்கு ஒரு வார்த்தையை சொல்லிட்டார்னா அதை நம்பிக்கையோடு இறுக்கமாக பிடிச்சிக்கணும். அதே போல் நம்மளை சுற்றி நடக்கிறத வச்சு எங்கே தேவன் சொன்னது நடக்க போகுதுன்னு நினைக்கக்கூடாது. இப்படி நினச்சாலும் அது அற்பம்தான். தேவன் எதுக்கு நம்மளோட எதிர்காலத்தை குறித்து முன்கூட்டியே சொல்கிறாரு? ஏன்னா நம்ம எதையும் நினச்சி கஷ்டப்படக்கூடாதுன்னு தானே. ஆனால் அவர் நமக்கு சொன்னதுக்கு அப்புறமும் நடக்குமோ நடக்காதோன்னு நினச்சோம்னா தேவன் நமக்கு வெளிப்படுத்தினதுக்கு அர்த்தம் இல்லாமல் போயிடுது. இப்படி தேவனோட வார்த்தையின் மேலே நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறவங்க எதுக்கு கடவுள்கிட்ட வேண்டுதல் செய்யணும்? நாம் தேவனுடைய வார்த்தையை நடக்குமோ நடக்காதோன்னு சந்தேகப்படுற வரைக்கும் அவர் நமக்கு சொன்ன வார்த்தையை நிறைவேற்றவே மாட்டார். அதனால் தேவனுடைய வார்த்தை சத்தியம் உள்ளதுன்னு உணர்ந்து அதை நிறைவேற்றுற வரைக்கும் அற்பமாய் எண்ணாமல் உற்சாகத்தோடு காத்திருக்கணும். ஒரு நாள் நிச்சயமாக தேவன் சீக்கிரமாக அவர் நமக்கு சொன்னதை நிறைவேற்றுவார். ஆமேன்.